ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகுது. லைக் இந்த வெப்சைட்ல பாருங்க, நான் இந்த நம்பர காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ண போதும் அப்படின்னா, இதில பேஸ்ட் பண்ண முடியாது. கண்ட்ரோல் வி குடுத்தாலும் சரி, இல்ல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு குடுத்தாலும் அந்த டெக்ஸ்ட் இங்க பேஸ்ட் ஆகாது. ஸோ இது எப்படி பேஸ்ட் பண்றது, எனேபிள் பண்றது இந்த வெப்சைட்ல அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க குரோம் எக்ஸ்டென்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும், எனேபிள் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன இதே மாரி சிம்பிள்ல இருக்கிற எக்ஸ்டென்ஷன நீங்க வந்து தேடி எடுத்துக்கோங்க. தேடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த எஸ்எஸ்என வந்து ஆட் டூ குரோம்னு இந்த சைடுல இருக்கு பார்த்தீங்களா, இத குடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த சைடுல காட்டுது பார்த்தீங்களா, இத கிளிக் பண்றேன். ஆட் டூ குரோம் அப்படின்னு குடுத்ததும் இது நம்ம குரோம்ல வந்து ஆட் பண்ணவான்னு கேட்குது. ஸோ ஆட் அப்படிங்கிறத குடுத்துடுறேன். ஸோ இது மேல பாருங்க காப்பி பேஸ்ட் ஹஸ் பீன் ஆடட் டூ குரோம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து காப்பி பேஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. இத க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேப்ல போயிட்டு இப்போ நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது பாருங்க மறுபடியும் பேஸ்ட் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் அப்படின்னு கொடுத்ததும் அது இடத்துல பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடும். ஸோ இது எல்லா வெப்சைட்டுக்கும் பண்ணலாமா, இல்லை குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு மட்டும் பண்ணலாமா அப்படிங்கிறது அது செட்டிங்ஸ்ல இருக்கும். அது எப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஆட் அப்படின்னு காட்டினதுக்கு அப்புறம் இதுல போனீங்க அப்படின்னா, இதுல பாருங்க இந்த இடத்துல பின் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. இதுல இந்த பின் அப்படிங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஆட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல நார்மலா காட்டுதுல, இதுக்கு என்ன பண்ணணும், எந்த வெப்சைட்ல உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகணுமோ அந்த வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நான் ஓட்டர் ஐடி வெப்சைட் ஓப்பன் பண்றேன். நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் வந்துட்டு பாருங்க. இதுல என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லா வெப்சைட்டுக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஆல் சைட்னு கொடுத்தோம்னா, ஆன் ஓட்டர் ஐடி அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த வெப்சைட்ல மட்டும் இந்த காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகும். இதை கொடுத்தோம்னா நம்ம எப்போ இப்படி கொடுத்துட்டு ரீலோட் பண்ணிட்டு இந்த காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற சிம்ல நம்ம எப்போ கிளிக் பண்றோமோ அப்போ மட்டும் இது ஒர்க் ஆகும். மற்ற டைம் இது ஒர்க் ஆகாது. ஸோ இதுல மோஸ்ட்லி நீங்க எல்லா சைட்டுக்கு கொடுக்கறத விட இது 2 இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் இது 2 நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வெப்சைட்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எப்போ வேணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அவ்வளவுதாங்க. வேற எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன் மோர் லிங்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் சம்பந்தமா எந்த ஒரு சர்வீஸும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பிஎஃப், டிக்கெட், நம்ம ஆன்லைன்ல ஷார்ட்ஸா போட்டிருக்க ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லயும் நீங்க இதை செக் பண்ணிக்கலாம். சேனல்ல வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா தெளிவா இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த சேனல்ல நீங்க எதிர்பார்க்கிற வீடியோ இல்ல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலோ இல்ல கமெண்ட் பண்ணாலோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல எல்லாத்துக்குமே நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி தனித்தனியா வச்சிருக்கேன். ஸோ நீங்க பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேட ரொம்ப வசதியா இருக்கும். எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தமிழ்ல ரொம்ப ஷார்ட்டா தெளிவான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.